ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு 73வது நாளுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர், எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, நீங்கள் பெரிய பாரத்துக்குள்ளே, நஷ்டத்துக்குள்ளே, கவலைக்குள்ளே, போராட்டத்துக்குள்ளே இருக்கீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களோடு இருக்கிறவங்கள குறித்து யோசிச்சு பாருங்கள். யோசுவாக்குள்ள ஒரு ஆகான் இருந்தாங்க. அவன் என்ன பண்ணான்னா, தேவனுடைய வார்த்தையை மீறினான். அவன் நினச்சான் திருடிட்டா அவன் ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம்னு. ஆனால் அவனும் தோத்துட்டான். நாடே தோத்துது. யோசுவா தோத்துட்டார். அதை அவனால் புரிஞ்சிக்க முடியல, உணர முடியல. தங்களால் தான் தன்னுடைய குடும்பம் தோற்கிறது, தன்னுடைய தலைவன் தோக்குறான், தன்னுடைய எஜமானன் தோக்குறான், தன்னுடைய கணவர் தோக்குறாரு, மனைவி தோக்குறாங்க, அப்பா அம்மா தோக்குறாங்கன்னு பிள்ளைகள் யாரும் உணராத ஒரு சூழலில் சில நேரம் இருக்குங்க. அதெல்லாம் மாறணும் அப்படின்னா ஒரு 10 ஜெப குறிப்புகளை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த 10 ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களை கேட்குறேன். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்முடைய தவறுகள், நம்மளோட விழுந்த இடம், நம்ம எழ வேண்டிய சூழல் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பார். அப்போ 10 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நம்பர் 1 என்னென்னா, மறைந்த பாவங்கள் வெளிப்படணும். உங்கள் குடும்பத்தில் மறைந்திருக்கிற தவறான சில விஷயங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வரணும். அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கணவரை குறித்து, மனைவி குறித்து, பிள்ளைகளை குறித்து இருக்கிற காரியம். 2வது, நமக்குள்ளேயே இருக்கிற சில தடைகள், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா வெளியிருந்து வர பிரச்சனையை விட நமக்கு உள்ளிருந்து வருகிற பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது என்ன பிரச்சனை, அதை சுத்தமாக நீக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 3வது, நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படணும். உங்கள் வீட்டில் ஒவ்வொருவரும் தீமையினுடைய தாக்கத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறவர்களாய் மாறணும். அதை மையப்படுத்தி நீங்கள் கொஞ்ச நேரம் ஜெபிக்கும்படி நான் உங்களை கேட்குறேன். அடுத்தது பாருங்கள், தவறான ஆசைகள். ஆகானுக்கு தவறான ஆசை வந்தது, தேவையில்லாததை எடுத்து வச்சுக்கொண்டா. அப்போ உங்கள் கணவன், மனைவி, பிள்ளைங்க, நண்பர்கள், உறவுகள் மத்தியில் தவறான ஆசையினால் சில கெட்ட பழக்கங்கள் உள்ளே வந்துடுங்க. அதனால் நம்ம நிறைய நேரத்தில் தோற்று போயிடுவோம். அந்த தவறான ஆசைகள் வீட்டில், குடும்பத்தில் இராதபடி கர்த்தர் மாற்றணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது பாருங்கள், தோல்வியினுடைய காரணம் என்ன. யோசுவா உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பினார். என்ன இப்படி அழுதுட்டுருக்க? அந்த காரணத்தை கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஊழியம், அதில் எல்லாத்துலேயும் தோல்விகளை பார்க்குறீங்களா? வறட்சியாக இருக்கா? அதிலேருந்து மீண்டு வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும், தட்டி எழுப்புறோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் அற்புதத்தை செய்வார். 6வது பாருங்கள், ஒரு பரிசுத்தமான ஒரு குடும்பமாக, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நடத்துகிற ஒரு குடும்பமாக, குடியும் சரி, தேவையில்லாத கெட்ட பழக்கங்களும் சரி, நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் தாக்காதபடி, பொல்லாத ஆவினுடைய செயல்பாடுகள், பொல்லாத ஆவினுடைய கிரியைகள் குடும்பத்தை தாக்காதபடி கொஞ்ச நேரம் எடுத்து ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 8வது பாருங்க, பிள்ளைகளுடைய 7வது பாருங்க, ஒளியில் நடக்கிற ஒரு கிருபை. ரகசியமாய் அல்ல, தேவனுக்கு நேர்மையாய் நடக்கிற ஒரு மனுஷனாக யோசுவா இருந்தார். யோசுவா குடும்பமும் இருந்தது. அதனால தான் அவன் சொல்கிறான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நம்ம பிள்ளைங்க வளரும்போதே, குடும்பத்தில் ஒவ்வொருவரும் வளரும்போதே இருக்கணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் பாரப்பட்டு அதுக்காக ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 8வது பாருங்க, பிள்ளைகளுடைய பாதுகாப்பு. உங்கள் சந்ததி பாதுகாக்கப்படணும். எஸ், யோசுவா சந்ததிகளை பாதுகாத்தான், சரியாக பங்கிட்டு கொடுத்தான். உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும், உங்கள் அத்தை, மாமா, பிள்ளைங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் எத்தனை சந்ததிகள் இருக்குது, அண்ணனுக்கு அடுத்தது, அக்காவுக்கு அடுத்தது, மாமாவுக்கு அடுத்ததுன்னு, நாத்தனாருக்கு அடுத்து இருக்கிற பிள்ளைகளுக்காக பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த சந்ததியினுடைய பாதுகாப்புக்காக ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துல விழுந்தாரோ, எந்த இடத்துல தோத்தாரோ, அதே பட்டணத்தில் ஜெயிக்கும்படி, அதே இடத்துல ஜெயிக்கும்படி ஆண்டவர் யோசுவா அவர் நடத்தினது போல நம்ம விழுந்த இடத்துல, தோற்ற இடத்துல, பலவீனப்பட்ட இடத்துல தேவன் நம்மளை பலப்படுத்தும்படியாய் கொஞ்ச நேரம் ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 10வது விசுவாச அறிக்கை, ஜெபம். என் கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அழைக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா. ஜீவனுள்ளவரே உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா. தேற்றுகிறவரே உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா. பொறுப்பெடுக்கிறவரே உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை நடத்துங்க, நீர் எங்களை நகர்த்துங்க, உங்கள் திட்டத்தின்படி நகர்த்துங்க, உங்கள் தீர்மானத்தின்படி எங்களை நகர்த்தும்படி உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க.
விசுவாசத்தோடு சொல்லுங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம், எல்லாத்தையும் ஜெயிப்போம், மீண்டு வருவோம், எழுந்து வருவோம். ஆகான எங்கள் வாழ்க்கையிலேருந்து கண்டுபிடிப்போம், குடும்பத்திலேருந்து கண்டுபிடிப்போம். தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத மனிதர்களை அகற்றி போடுவோம். கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம்பா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீங்க, உயர்த்துவீங்க, பெருக செய்வீங்க. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ மகிமை உங்களோடு இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய அனுக்கிரகம் உங்களோடு இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் டீயோடு இணைந்திருங்க, தொடர்ந்து ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.